என்ன விஷயமா வந்திருப்பாங்க? சன்னாசி, உனக்கு ஏதாவது தகவல் சொன்னாளா? இல்லையேண்ணே, கட்சியில இருந்து பத்திரிக்கைக்காரங்க நம்மள சந்திக்க வரான்னு எந்த தகவலும் சொல்லவே இல்லையே. அப்புறம் எதுக்காக, என்ன விஷயமா அவங்க வந்திருப்பாங்க? ஒருவேளை சேது போதை செடி தேடிதான் காட்டுக்குள்ள போனான்னு நியூஸ் வந்ததுல, அத பத்தி கேட்கறதுக்கு தான் வந்திருக்காங்களோ என்னமோ. அதுக்கான விளக்கத்தை தான் நான் அங்கேயே வச்சு சொல்லிவிட்டேனே. என் பிள்ளைக்கு அந்த மாதிரி பழக்கம் கிடையாது, அவன் போன விஷயமே வேறன்னு தெளிவா சொல்லிவிட்டேனே. அப்புறம் எதுக்காக இவங்க மறுபடியும் வந்தாங்க? அண்ணே, பத்திரிக்கைக்காரங்கிட்ட நீங்க எதுவும் கோவத்தை காட்டிடாதீங்கண்ணே. என்ன விஷயம்னு முதல்ல கேட்டு பாருங்க. சரி சரி, நான் போய் அவங்கள என்ன ஏதுன்னு கேட்டு வந்துடுறேன். சரிங்க. சன்னாசி, நீயும் போய் கூட என்னன்னு பாரியா? ஆ, சரி. பாருப்போம். நானும் போறேன். மாமா ஆமாப்ல, வா. பழமையா என்ன விஷயமா இருக்கும்? சரி வா, நம்ம போய் பாப்போம். என்னவா இருக்குமாப்பா? என்னன்னு பாப்போம். தமிழ், வா நாமளும் போய் என்னன்னு பாக்கலாம். அக்கா, அவங்க ஏதாவது கட்சி விஷயமா கேள்வி கேக்குறதுக்காக வந்திருப்பாங்கக்கா. நாம எதுக்கு அங்க போய் நின்னுகிட்டு? வாங்க நம்ம போய் டிஃபனுக்கு சாம்பார் வைக்கலாம். அதான் எல்லாரும் போறாங்கல்ல, வா தமிழ், நம்மளும் போய் என்னன்னு பாக்கா. இதெல்லாம் வேண்டாமே, நீ வா. கட்சியில இருந்தும் எனக்கு முக்கியமான விஷயங்கள் எதுவும் பேசுறதுக்காகவோ இல்ல அறிக்கை கொடுக்கறதுக்காகவோ எந்த தகவலும் வரல. இருந்தும் நீங்க என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு எதுக்காக வாழ்த்துக்கள் சொல்றீங்கன்னு எனக்கு ஒன்னும் புரியலையே. ஓஹோ, ஒருவேளை என் மகன் சேது கொடைக்கானல் காட்டுக்குள்ள இருந்து நல்லபடியா மீண்டு வந்ததுக்காக வாழ்த்து சொல்றீங்கன்னா அதுக்கு ரொம்ப நன்றி. நல்லபடியா காட்டுக்குள்ள இருந்து திரும்பி வரணும்ன்றதுக்காக உங்கள பல பேர் அவனுக்காக செய்தி வெளியிட்டதும் சரி, நிறைய பேர் என் மகன் நல்லபடியா வெளியில வரணும்னு வேண்டிக்கிட்டதும் சரி, எல்லாரோட வேண்டுதலும் பலிச்சதுனாலதான்